சொல்லுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலிஸ்ல ஸ்பெஷல் ஹாய். ஃபர்ஸ்ட் டைம் ஷர்வனுக்கு வந்து சுடுசுட இருக்கான், அதனால ஆற வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். கொஞ்சம் ஆறுனாதான் சாப்பிட முடியும். அப்படியே கொதிக்க கொதிக்க இருக்கு. அப்படியே நாக்குல போகும்போது அப்படியே சூடு தெரியுது. மழை பெஞ்ச கிளைமேட்டுக்கு சுட சுட மிளகு பொங்கல், மிளகு நல்லா இடிச்சு போட்ட பொங்கல், நெய் ஃபிளேவரோட செம்மையா இருக்கு. ஸோ இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா மிளகு பொங்கல், சூப்பரான கெட்டி தேங்காய் சட்னி, அண்ட் நேத்து போட்ட வடை மாவு கொஞ்சம் இருந்துச்சு. வடை இது எப்பவுமே சூடா வெள்ளிக்கிழமையில சாப்பிடுவோமா. நேத்து வந்து பூஜை எல்லாம் முடிச்சு கிடிச்சு சாப்பிட வந்து முடியாம போயிடுச்சு சுட சுட. அது மிஸ் பண்ணனால வடை மாவு வேற இருந்தனால இன்னைக்கும் பொங்கல் தான் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. கடகடன் சாப்பிட்டு வந்துடுறோம். வாங்க ஜி சாப்பிடலாம். அவரை கூப்பிட்டு பார்த்தேன், நான் கொஞ்சம் சூடா சாப்பிடணும்ப்பா, நான் சாப்பிட்டுறேன்ப்பா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் உட்காந்துட்டேன் நான். கிட்ட வாங்கல, அந்த வடையோட சவுண்ட் தெரியுதாங்க. வடைக்கு சவுண்ட் தெரியுதாவா? எனக்கு நல்லா கேக்குது. இங்க கேட்கணும்னு நினைக்கிறேன், மைக்ல கேக்குதான்னு தெரியல. ஐயா எங்க இங்க இவர் என்னமோ நவுந்து போறாரு பர்டே. சாப்பிடுற உட்காந்து பார்த்து எதே போட்டுறது. தேங்க்யூ. இன்னும் ஆறி இருக்கோம், உட்காரு சாப்பிடலாம் வா. பலாப்பழம் வந்து என் மாமனார் நேற்று வச்சு இருந்தாங்க. பலாப்பழம் முந்திரி அதை பத்தி நீங்க தான் சொல்லணும். பலாப்பழம் முந்திரியை பத்தி நான் சொல்லணுமா? அதெல்லாம் பண்ருட்டில இருந்து வருது. பண்ருட்டி முந்திரி பருப்பு, பண்ருட்டி மாமா கொடுத்துடுவாங்க. பெரியப்பா தோப்புல இருந்து கொடுக்கறது ரெகுலரா வரும். நமக்கு அப்பா அம்மா ஊருக்கு போனாலே வரும்போது ஒரு பெரிய 2 பலாப்பழம் 3 பலாப்பழத்தோட தான் வருவாங்க. எல்லாருக்கும் முந்திரி பாக்கெட்டோட வருவாங்க. தோப்புல இருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா வருது. நமக்கு முந்திரி பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் நல்லா கிடைக்க மாட்டேங்குது. நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்குறோம், ஆனா கிடைக்க மாட்டேது. அதனால குவாலிட்டி எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்களோ. அதனாலதான் இப்ப நம்ம வாங்கிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க, நமக்கு தரது வந்து ஃப்ரெஷ்ஷா இது பண்ணி மிஷின்ல உடனே இது பண்ணி தரது. நம்ம தோப்புல இருந்து அது நிறைய மெத்தட் இருக்கு. அந்த இது பண்றதெல்லாம், அந்த இதுல இருந்து எடுக்கிறது, வேக வைக்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. இப்ப ஒரு மிஷின் வாங்கியிருக்கிறாராம். எல்லா இடத்துலயும் ஒரே விலை தான் விக்குது, ஆனா ஃப்ரெஷ்ஷா இல்ல. ஆமா, இல்ல மிஷின் வாங்கியிருக்காங்க. ஒரு மிஷின் எங்க இருந்து ஏதோ ஒரு நாடு சொன்னாரு. அது வந்து புதுசா வந்திருக்கான். நம்ம அந்த இதை கொடுக்கும் போதே அழகா மாதிரி நல்லா இது பண்ணி கொடுத்துருது. அதெல்லாம் வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி முந்திரி பருப்பு யாருக்காவது வேணும்னா சொல்லுங்க, நான் என் மாமனார் கிட்ட கேட்டு பாக்குறேன். அவர் போனாருன்னா வாங்கிட்டு வந்து தரத்துக்கு. எவ்வளவு பிரைஸ்ன்னு கேக்குறேன் நானு. கடையில வைக்கிற பிரைஸ் தான் இருக்கும். கேக்குறாங்க சில பேரு. முந்திரி பருப்பு போனதுல என்ன சொல்றாங்க, முந்திரி பருப்பு நீங்க சொல்லுங்க, நாங்க என்ன வாங்கிக்கிறோம், நீங்க வாங்கி கொடுங்க, எங்க பசங்களுக்கு வேணும் அப்படின்னு கேக்குறீங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கும். தோட்டத்துல இருந்து முந்திரி தோப்புல இருந்து வருது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வரும் உங்களுக்கு. ஃப்ரெஷ்ஷான முந்திரி தெரிஞ்சவங்க, நமக்கு வேண்டியவங்களுக்கு நம்ம எடுத்துட்டு நாங்க எல்லாருக்கும் கொடுக்குறோம். எங்களுக்கு எல்லாம் காசு கிடையாது, ஏன்னா அவங்க பெரியப்பா தான், அதனால எங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எல்லாம் வேணும்னா காசுதான். அதனால உங்களுக்கு வேணும்ன்றவங்க கேளுங்க. சரி, வேணுங்கிறவங்க கேளுங்க. நிறைய பேர் கேட்டீங்க, ஒரு 10 பேருக்கு மேல கேக்குறீங்கன்னா நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். நம்ம யாராவது நம்ம பசங்க வச்சு, அதுக்காக நான் ஊருக்கு போக முடியாது இல்ல. ஒரு 10 பேராவது கேட்டாதான் நம்ம அதுக்காக செலவு பண்ணிட்டு போக முடியும். நம்ம அரேஞ்ச் பண்ணி வேணா அனுப்பிச்சுடலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே. நம்ம வெள்ளிக்கிழமை வந்து ஆடி முதல் வெள்ளிக்கிழமை. ஆடி முதல் நாளே நம்ம வந்து அழகா குலதெய்வத்துக்கு வந்து சாமி கும்பிட்டாச்சு. நைட் ஒரு 4 மணில இருந்து ஒரு 10:30 மணி வரைக்கும் கரண்டே வரல. ஈவினிங் 4:30 இருந்து 10:30 மணி வரைக்கும் கரண்டே வரல. கரண்ட் இல்லாததுனால யூஸ்வலி இங்க பவர் கட் ஆச்சுன்னா ஒரு 1/2 hour மேக்ஸிமம் 1 hourல வந்துடும். ஃபுல் டே பவர் கட் மட்டும்தான், ஷட் டவுனா இருக்கும். ஆனா இந்த மாதிரி யூஸ்வலி இருக்காது. போயிட்டு வேணா பிளக்டுவேஷன்ல வரும். மொத்தமா அப்படியே பவர் கட் இருக்காது. நேத்து மழை பெஞ்சு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து என்னது சப்ஸ்டேஷன்ல ஏதோ டிரான்ஸ்ஃபார்மர் போயிடுச்சு. சோ அதனால லேட் ஆயிடுச்சு. அது தெரியலன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியாதுன்னு மெசேஜ்ல போட்டாங்க குரூப்ல. மழை பெஞ்சு கிளைமேட்டை வந்து ஒரு மாதிரி குமுக்க வச்சிடுச்சா, அது குமுறிடுச்சுன்னு சொல்லுவாங்க. காத்தும் இல்ல, வெயிலும் ஒரு மாதிரி அப்படியே ஊத்துது. முடியவே இல்லை. சின்னவ தூங்கிட்டு இருந்தாலும் அவர் அழ ஆரம்பிச்சுட்டா. அது குழந்தைங்க தாங்க மாட்டாங்க பாரு இல்லாம. இன்வெர்டர்ல ஃபேன் ஸ்லோவா தான் சுத்தம். ஸோ அதனால கிளம்புறேன், காலங்கத்தால வந்துடுறோம் நாங்க. சரி காலையில அவங்க வரட்டும், அதுக்குள்ள நம்ம ரெடி ஆயிடலாம் இங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெடி ஆயிட்டு இருக்கோம். வீட்டுல மாவு இருக்கு, நாங்க சாப்பிட்டு வரோம். எல்லாரும் குளிச்சு ரெடி ஆகி காலையில வரோம், பிள்ளைங்களை தூங்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி போறாங்க. போன 15 minutesல கரண்ட் வந்துருச்சு. அப்புறம் போன் பண்ணி கூப்பிட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. போன் பண்ணி உடனே இங்க பாருங்க வண்டி அப்படியே திருப்பி வாங்க அப்படின்னு அம்மா வீடு கிட்ட வந்தாச்சு. லேட் ஆயிடுச்சு, பிள்ளைங்க எல்லாம் திருப்பி கூப்பிட்டு வந்துட்டா, நீ காலையிலேயே வந்துடுறோம் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. காலையில இருந்துருச்சு. நான் ஜி மட்டும் நல்ல பிள்ளையா குளிச்சிட்டோம். ஷர்வனுக்கு இன்னைக்கு ஸ்கூலே லீவு. அதனால அவங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு குளிக்கிற மாமன். நான் நேற்று கரண்ட் இல்லாம வேர்வையிலே இருந்திருந்து அவன் தும்ப ஆரம்பிச்சிட்டான்.
அதனால ஒரே கோல்டா இருக்கு காலையில, அதனால சரி ஓகே விட்டுரு அப்புறமா குளிச்சுக்கோன்னு சொல்லியாச்சு. கீழே இருந்த சாமி இருக்காங்களா, எப்பவுமே நம்ம அம்மன் வச்சு அன்னைக்கே கலைச்சிடணும், இல்ல 3வது நாள் கலைக்கணும். நம்ம எடுத்து கீழே வச்சு பூஜை பண்ணோம், அப்பவே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா இன்னைக்கு நான்வெஜ் செய்யறது நாளைக்கு நான்வெஜ் செய்யறதெல்லாம் செஞ்சுக்கலாம். அதனால நம்ம எடுத்து அழகா குலதெய்வத்தை இங்க உட்கார வச்சாச்சு. அது என்ன ரோஸ் ஜி, அது பேரு பன்னீர் ரோஸ். பன்னீர் ரோஸ்லாம் ரொம்ப உதிர்ந்து வாடிடுச்சு. அதெல்லாம் எடுத்தாச்சு. இது அழகாதான் இருக்கு, இன்னைக்கு ஒரு நாள் இருக்கட்டும், சாமி பார்க்க அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லி. மல்லிப்பூ வாடவே இல்லடா, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அந்த பல்லி நான் சொன்னேன்ல, அங்க பிஎன்ஜி கனெக்ஷன் கொடுத்தாக்கா பல்லி வரும்னு. நேத்து நானு கரண்ட்ல காயத்ரி, என் மாமியாரு, அம்மா, ஷர்வின், தன்யா எல்லாரும் போய் நிக்கிறோம். திடீர்னு ஏதோ ஓடுற மாதிரி இருந்துச்சு. பார்த்தா இத்த பெருசு இருக்கிறதுல நான் பார்த்த லைஃப்ல பெருசு. எவ்வளவு பெருசு மட்டும் காட்டினோட நான் பாத்துக்கிறேன். இத்த வாலோட சேர்த்து சொல்றேன், வாலே அவ்வளவு நீட்டுக்கு இருக்கு. உடம்பு இல்லப்பா, உடம்பு இவ்வளவு பெருசுனா வால் இதுமா நீட்டுக்கு இருக்கு. பயந்துட்டேன் நானு. அத பார்த்து நான் பயந்தேன், என்ன பார்த்து அது பயந்து வெளில ஓடிடுச்சு. ஒரே வேர்க்கு பால்கனில காத்து வாங்கிட்டு வருவான். நான் வரல, வா அலறி அடிச்சுட்டு வந்துட்டேன். மாமனார் பார்த்து என்னம்மா என்ன ஆச்சு அப்படிங்கிறாரு. பல்லி அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாதுமா, என்ன அது துரத்திடுவாரு, அதே போயிடுச்சுப்பா அப்படின்னு நானு. நீ பயந்த பார்த்து அது ஓடிடுச்சு. ஆமா, அது என்ன பார்த்து அலற, நான் அது நம்ம பால்கனிக்கே போறது இல்ல இப்பெல்லாம் விளக்கு வச்சு. அது வந்துரும்ன்ற பயத்துல அது வந்துருச்சு போல. சரி சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிட்டு வந்துடலாமா? இன்னைக்கு நான்வெஜ் பிளான் பண்ணிருக்கோமா, அப்புறமா சாமி கும்பிட முடியாது, அதனால இப்பவே கும்பிட்டுலாம், அதான் நல்லது. எப்பவுமே காலையில தான் கும்பிடுவோம், காலையில ஈவினிங் 2 வேளை கும்பிடுவோம். இன்னைக்கு ஒரு வேளை தான் கும்பிட முடியும், ஈவினிங் வந்து நான்வெஜ் சாப்பிடுவோம். நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பால்கனி கதவு தான் திறந்து வச்சிருக்கோம், அதுக்கே அலப்பாயுது பாத்தீங்களா. நான் இதை குட்டியா வச்சு கொஞ்சம் விளக்க உள்ள தள்ளணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். நேத்து வந்து நிறைய பேர் வந்து நீங்க சாமி கும்பிடும்போது மெயின் வாசல் கதவை வந்து திறந்து வைக்காம கும்பிட்டுட்டீங்க, திறந்து வச்சாதான் உள்ள சாமி வருவாங்க. நாங்க என்ன பண்ணுவோம், தீப ஆராதனை காட்டும் போது டக்குன்னு திறந்து வச்சிருவோம். அண்ட் அந்த ஸ்டாப்பர் இருக்குல்ல, அது போயிடுச்சு. அப்ப நாங்க ஒரு சேர் எடுத்து அங்க வச்சிருவோம், டப்புன்னு கதவு எல்லாம் காத்துல அடிக்கும், அவ்வளவு காத்து வீசும். கீழே விளக்கு வச்சு ஏத்துறோம் இல்லையா, அந்த விளக்கு என்னாவும் இந்த காத்துல வந்து அணைஞ்சிரும். நம்ம சாமி கும்பிடும்போது அணைஞ்சிருச்சுன்னா பார்க்க கஷ்டமா இருக்கும்ல, அதனால நாங்க என்ன பண்ணுவோம், கொஞ்சம் பார்த்து தீப ஆராதனை காமிச்சிட்டு உடனே நாங்க வந்து கதவை சாத்திடுவோம், வேற வழி இல்லை. அண்ட் நாங்க வீடு ஃபுல்லா ஆராதனை, தீப ஆராதனை காட்டுவோம், சாம்பிராணி காட்டுவோம். அப்ப நானும் அவரும் உள்ள போயிடுவோம். அவர் மணி அடிப்பாரு, நான் வந்து ஆராதனை காட்டுறேன்னு வச்சுக்கோங்க. மங்கிங்க இங்க நிறைய இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், டக்குன்னு வந்து எல்லாத்தையும் களைச்சு போட்டு போயிடுச்சுன்னா கஷ்டம், யார் வராங்க போறாங்கன்னு தெரியாது. அதனால நாங்க சேஃப்டிக்கு கிரில் கேட் கிடையாது. கிரில் கேட் இருந்தா அதை பூட்டிட்டு இப்பவுமே திறந்து வைக்கலாம், நம்ம அது இல்லாதனால சேஃப்டி பர்பஸ் நம்மளா போட்டதுனால முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த வீடு இந்த வீடு ஓவர்லாப் ஆகுது, கதவு திறந்து அவங்களோட இடிக்கும், அதனால இந்த வீட்டுல வந்து போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்களே செலவு பண்ணி போறதா இருந்தாலும் போட முடியாது. அதனால நம்ம வீடு வசதி அப்படி இருக்கு, கதவு திறந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும், வாடகை வீடுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். இப்போ வீடை கட்டிட்டு இருக்கோம், இந்த நேரத்துல இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் காலி பண்ணிட்டு போக முடியாது. ஸோ கதவை திறந்து வச்சு சாமி கும்பிடணுன்றது பேசிக். அதுவும் இத்தனை பூஜை வீடியோ போடுறேன் நானும், உங்களுக்கு அது கூட கார்த்திகாக்கு தெரியாதா அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். அண்ட் நான் அது செய்யறேன் தான். வீடியோ எடுக்கும்போது அவர் கூட நானும் அவரும் நின்று விளக்கேற்றி தீபாராதனை நாங்க 2 பேர் காட்டிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு தான் கேமராவை ஆன் பண்ணுவோம். கேமரா ஆன் பண்ணும்போது அனாவசியமா எதுக்கு காத்துல அலப்பாஞ்சுக்கிட்டு நாங்க கதவை சாத்திட்டு எடுக்கிறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். கதவை திறந்து வச்சுதான் விளக்கேற்றுவோம், சாமி கும்பிடுவோம். சாம்பிராணி என்ன யூஸ் பண்றீங்கக்கா, வீடு முழுக்க போடும்போது நல்ல புகை நல்லா வருதுன்னு கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி கம்ப்ரெஸ்டு சாம்பிராணி சாதாரணமா இருக்கும்ல, சுகந்தி எனி பிராண்ட், சைக்கிள் எனி பிராண்ட் வாங்கிட்டு இதை நான் என்ன பண்ணுவேன், 2ஆ உடைச்சிருவேன். 2 எடுத்து 2 உடைச்சிருவேன், 4 இருக்குமா. இந்த மாதிரி சாம்பிராணி தூள் விற்கிது, இவ்வளவு தூளா இருக்காது, கொஞ்சம் நரன்னு இருக்கும். நாங்க என்ன பண்ணுவோம், அந்த பாக்கெட்டோட இடிக்கல் வச்சு இடிச்சிருவோம். இடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பாக்கெட்டே கட் பண்ணுவோம், அப்புறம் எடுத்து கொட்டிக்குவோம். ஸோ இந்த மாதிரி நல்லா தூள் ஆயிடுமா. நல்லா இந்த மாதிரி மேல இருக்க லேயர் வந்து சாம்பிராணி எரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அப்படி இருங்க, நான் இப்படி போட்டுட்டு காட்டுறேன். இங்க பாருங்க, வீடு முழுக்க கமகமன்னு வாசனையா இருக்கும், நல்லா கோயில் மாதிரி இருக்கும். காலையில ரொம்ப பாசிட்டிவ் வைபா இருக்கும். ஸோ கேட்டிருந்தவங்களுக்காக முடிஞ்ச இதெல்லாம் நான் டேக் பண்ணி விடுறேன், வேணுன்றவங்க செக் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் லஞ்ச் மெனு தான், எல்லாரும் வரதுனால. அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். எப்பவுமே நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி சாமி கும்பிட்ட வளையல், கண்ணாடி வளையல் போட்டுட்டு உடனே கழட்டி வச்சிருவேன். நான் வளைகாப்புக்கு அப்புறம் இந்த மாதிரி நான் அப்படியே கையோடய போட்டிருக்க வளையல் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வளையல் நான் சொல்றேன், டிசைனர் வளையல் இல்ல, இந்த கோயில் எல்லாம் மாட்டி விட்டுருவாங்கல்ல டைட்டா, அந்த மாதிரி 2.8 தான் இது. ஆனா ரொம்ப குட்டியா இருக்கு, நான் லோஷன் போட்டுதான் உள்ள தள்ளினேன், அப்படியே போட்டிருக்கேன். இந்த மாதிரி சோ கால்டு அந்த கோயில்ல கொடுக்குற வளையல் இருக்குல்ல, அது இந்த மாதிரி கையோட போட்டுட்டு இருக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். நம்ம குலதெய்வத்துக்கு வச்சு படைச்சது, சாமி கிட்ட வச்சு படைச்சது, அதனால போட்டுக்கலான்னு போட்டிருக்கேன். ஒரு 2 நாள் இருக்கட்டும் கையிலன்னு. நல்லா இருக்காது சொல்லுங்க.
அவ்வளவுதான். நாங்க சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் என்னன்னு காட்ட போறோம். ஃபேமிலி எல்லாம் வந்துருவாங்க, அவங்களோட சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். தன்யா தியா ரொம்ப நிறைய பேருக்கு பிடிக்குது. எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல இருந்து காமிக்கிறேன், நீங்க பாருங்க. ஷர்வினையும் பேச சொல்லுங்க, அவனையும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. எனக்கு ஆசைதான். அவன் ஸ்கூலுக்கு நான் நிறைய வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன்ல, ஸ்கூலுக்கு போய் இறக்குற இருக்கும் டேடி மாம் போன்னுவான். கார்ல இருந்து அப்படி இறங்கணும்னு இறங்கிட்டு போவான். ஷர்வன் பாய், ஷர்வன் பாய்ன்னு அவங்கள அப்படி சொல்லிட்டு போவான் தெரியுமா. அந்த கையை கூட தூக்கி பாய் சொல்ல மாட்டான். அவன் ரொம்ப கலந்த ஒண்ணு இன்ட்ரோவர்ட்டா இருக்கணும், இல்ல எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கணும். வீட்டுல அவன் எக்ஸ்ட்ரோவர்ட், அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவன் எக்ஸ்ட்ரோவர்ட். ஆனா தெரியாத மோகங்கள் கிட்டையும் இந்த மாதிரி விஷயத்துலயும் அவன் வந்து இன்ட்ரோவர்ட். நான் மீடியா பர்சன். நான் பிறந்ததுல இருந்தே முத போன் கண்டுபிடிச்சு முத கேமரா போன்லாம் நம்ம வீட்டுல வாங்கி கொடுத்துருப்பாங்க. நம்மளோட 90s கிட்ஸ்க்கு தான் தெரியும். அப்போ போன் வரும்போதே நான் வந்து vlogging பண்ண ஆரம்பிச்சிட்டேன். vloggingன்றது தெரியாம நாங்க அப்பெல்லாம் கோயிலுக்கு எல்லாம் போவோம். நாங்க எங்க வந்திருக்கோம் வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் பேசுவேன். நான் விஜேவா சின்ன லோக்கல் சேனல்ல ஒர்க் பண்ணிருக்கேன், உங்களுக்கு தெரியும். ஸோ அதனாலதான் அந்த மாதிரி என்ன சரி ஓகே இதான் இன்ட்ரெஸ்ட் நான் கொஞ்சம் சும்மா எல்லாம் வேலைக்கு போனேன். சில டிவில எல்லாம் எனக்கு சம்பளமே கிடையாது, ஆனா ஆசைக்காக போனேன் சின்ன வயசுலயே. ஸோ அண்ட் அந்த காலத்து பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்டர்ஸ் எல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் மூலியமா இன்டர்வியூஸ்க்கு கூப்பிட்டு போனாங்க. சன் டிவில எல்லாம் நான் வந்திருக்கேன். ஸ்கூல் 10th படிக்கும் போது இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சா அந்த கேமரா முன்னாடி இருக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கும். குழந்தையில இருந்து கேமரா முன்னாடி பேச மாட்டாங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பை.